செய்து கொண்டிருக்கிறார். ஒருவர் பின்னாடி ஒருவராக இருங்க. ஒருவர் பின்னாடி ஒருவராக மெதுவாக வச்சுருங்க. கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு அன்பாக வேண்டுகோள், அன்பு சகோதரர்களுக்கு அன்பாக வேண்டுகோள். தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் உங்கள் செல்ல குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். திருவிழாவையும் நீங்கள் காண வேண்டும், தங்கள் நகைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது காவல்துறை அதிகாரிகளுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் காண வேண்டும் மகிழ்ச்சியாக, ஆனால் கவனமாக உங்கள் நகைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கூப்பிடுங்க, எல்லா மக்களும் தாய் வண்ணங்கள் குழந்தை கூப்பிடுங்க, கோவிடுங்க. உங்க குழந்தை கூப்பிட அந்த நாராயணன் வந்து நம்ம சொந்த வந்த பக்தர்கள காப்பு கட்டுகிற அந்த ஆதிசக்தி திறவாய் அருளோடு வெளியே போப்போ அன்னை அழைத்து வந்து மூலஸ்தானத்தில் விடுவா. கொஞ்சம் தள்ளி நினைங்க. காவல்துறை அதிகாரி சொல்ல கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம திருவிழா, நம்ம ஊர் திருவிழா, உங்கள் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்காங்க. தள்ளிப்போங்க, கொஞ்சம் வடக்க தள்ளிப்போங்க. நண்பர்களே, சகோதரர்களே, உள்ள தள்ளி வர வேண்டாம், நெருங்கி வர வேண்டாம். கொஞ்சம் எத்த நின்று பாருங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. அவர்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்குங்களா? காவல்துறை அதிகாரிகளுக்கு ஊழலக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது என்பது காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோள். கொஞ்சம் மறைக்காதீங்க, தயவுசெய்து பூவாசலை மறைக்காதீங்க. வெளியே வர்றதுக்கு மறைக்காதீங்க. மூலஸ்தானத்துக்குள்ள போகணும். உள்ள கோவிலுக்குள்ள போய் கோயில் ஆலயத்தை ஒரு சுற்றி வர வேண்டும். உள்ள பூவாசலத்துல இருந்து வர்ற ஆளுக்கு வல்ல விடுங்க. தயவுசெய்து நீங்க வேடிக்கை பார்க்கிறவங்க ஒத்துழைப்பு தாருங்க. பூவை இறங்கினோட வெளியே வர்றாங்கன்னா சக்கரத்தை நோக்கி அவங்களுக்கு வழிய விடுங்க. தயவு செய்து நம்ம வேடிக்கை பார்க்கறது பெரியதல்ல. அந்த பூவை இறங்கி வரக்கூடியவர்களுக்கு வழி வைத்து கொடுப்பது மிக புண்ணியம், மாபெரும் புண்ணியம். நம்ம வந்து அவங்க வழிவிடாம நிற்கக்கூடாது. ஒருவர் பின்னாடி ஒருவராக பூவாசல் இறக்குதுங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருவராக மெதுவா இறங்கி வாங்க, பொறுமையாக வாங்க. அன்னை ஆதிசக்தி மகாசக்தி கப்பலத்திலிருந்து உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டு அருள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல முறையில் பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளின் சொல்லுவதை தாய்மார்களும் பெரியவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்து உங்கள் திருவிழா, உங்கள் ஊர் திருவிழா, உங்கள் வீட்டு திருவிழா என்று நினைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள், காவல்துறை அதிகாரிகளுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தாய்மார்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை, தாங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை, உங்கள் செல்ல குழந்தைகள், பெண் குழந்தைகள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை, சிறு குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கு அணிந்திருக்கக்கூடிய நகைகளை, கை குழந்தைகளையும் கவனமாக பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை அதிகாரிகள் அன்பான வேண்டுகோளை அன்போடு முன்வைக்கிறார்கள். பூவெறிங்க வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த பத்துக்கு வழிவிடுங்க, கொஞ்சம் வலிவிட்டு வைத்து கொடுங்க, வழி வைத்து கொடுக்க வேண்டும். கூப்பிடுங்க இடமிருந்து போயிடக்கூடிய சொந்த வந்த உறவுகள் எல்லாம் இங்கே வந்து உங்கள் வேண்டுதலை அம்மாவிடம் மனதார மனமுருகி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா குழந்தைகளை கூப்பிடுங்க வாயினால. உங்கள் திருநாளினால் அந்த திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். உங்களின் திருநாவினால் திருமந்திரத்தை, என்ன மந்திரம்? கோவிந்தா
நாராயணா எம் பெருமானே கோவிந்தா கோவிந்தா என்று நீங்கள் அந்த திருநாமத்தை உச்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பூ என்கிறவர்களுக்கு மட்டும் அது கிடைப்பதில்லை. நாராயணின் மந்திரத்தை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு பக்தருக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிங்கார சீமையிலே சிவகிரி மாநகரிலே சீரோடும் எழுச்சியோடும் ஆஞ்சியோடும் அன்னையினுடைய அருளோடும் நாராயணனுடைய ஆசியோடும் அக்னி பிரவேசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தகோடி பொதுமக்களை வருக வருக என விழா கமிட்டியாரின் சார்பாக, காப்பு கட்டிகள் சங்கத்தின் சார்பாக, இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளின் சார்பாக, காவல்துறை அதிகாரிகளின் சார்பாக, வனத்துறை அதிகாரிகளின் சார்பாக, இபி டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக் போர்டு டிபார்ட்மெண்ட் சார்பாக, தீயணைப்புத்துறை அதிகாரிகளின் சார்பாக, கிராம நிர்வாக அலுவலர் சார்பாக மற்றும் சாரல் டிவி 110 நேரடி ஒளிபரப்பு 10 நாள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சாரல் டிவி அவர்களின் சார்பாக, பூவாசலில் பூ விரித்து 48 நாள் கொழுவிருந்து பூ வளர்த்த பக்தர்களின் சார்பாக வருக 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 என இருகரம் கூப்பி, ஆலயத்துடைய பூசாரி அவர்களின் சார்பாகவும் வருக வருக என இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தாங்கள் அணிந்திருக்கிற நகைகளை நீங்கள் திருவிழா மகிழ்ச்சியோடு பாருங்கள். ஆனால் கவனத்தோடு உங்கள் நகைகளை கவனத்தோடு பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை காவல்துறை அன்போடு கேட்டுக் கொள்கிறார்கள். தாய்மார்களுக்கு மீண்டும் 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 அன்போடு தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் அணிந்திருக்கின்ற நகைகள் உங்களின் செல்ல குழந்தைகள் அணிந்திருக்கும் நகைகள் எல்லோற்றையும் கவனமாக பார்க்க வேண்டும். இனிமையாக மகிழ்ச்சியாக அன்னையினுடைய திருவிழாவை காண வந்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக பாருங்கள், அருளோடு பாருங்கள். ஆனால் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகளை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் யார் நிற்கிறார்கள் என்பதையும் உற்று நோக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். வேறு